ஒரு பக்கம் ஜாலியா இருக்கக்கூடிய கலகலப்பா இருக்கக்கூடிய ஃபன் பண்ணக்கூடிய ஒரு அண்ணன், இன்னொரு பக்கம் சொசைட்டி மேல கொஞ்சம் கேரிங்கா இருக்கக்கூடிய, ரெண்டுல எதை நீங்க அதிகமா அவர்கிட்ட லைக்? அண்ணானாலே எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஃபன் அண்ணா மாதிரி ஃபன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அவ்வளவு சைலண்டா வச்சுப்பாங்க. அதை கண்காங்கவே வளர்ந்த பிள்ளை, நம்ம கூடயே சுத்திக்கிட்டு தெரிஞ்ச பிள்ளை, இன்னைக்கு ஒரு ராணியா ஒரு வீட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பொறுப்புகள் இருக்கும். கல்யாணத்துக்கு அடுத்து நிறைய இப்ப அந்த மண்டபம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இடிஞ்சு போற கண்டிஷன்ல இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் சொல்லிட்டு இந்த மஹால நேற்று போய் பார்த்துருப்பீங்க, இந்த ராணி மஹால்லாம். அதெல்லாம் அவங்க எடுத்த இனிஷியேட்டிவ் எடுத்து இடிஞ்சு போற கண்டிஷன்ல இருக்கிற பில்டிங் எடுத்து ரெனோவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 50 வருஷமா பால் இடிஞ்சு போய் செடி முளைச்சு ஒரு 70-80 மரம் இல்ல இப்படி கிராக் ஆகி ரொம்ப டவுன் ஸ்டேட்ல இருந்துச்சு. நான் ரிவைவ் பண்றதுக்கே நான் ரொம்ப பாடுபட்டேன். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம்? ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க மகா. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமும் தங்கச்சிட்ட. ஏன்னா டக்குன்னு கோவம்னா சாதாரண கோவம் கிடையாது. அந்த இடத்துல எப்படி அந்த இடத்த ஃபேஸ் பண்ணணும்னு பார்க்க கூட யோசிக்க கூட மாட்டாங்க. டக்குன்னு இறங்கி களத்துல இறங்கிறது. அந்த இடத்துல குஜராத்ல இப்ப இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கட்டிருந்தாங்கல்ல, அதே குரூப் பாத்தீங்கன்னா மாதிரி எங்களை எல்லா மன்னர்களையும் எங்களை கூப்பிட்டாங்க. நானும் தங்கச்சி எல்லாம் போய் கலந்துட்டோம். லாவிஷ்னஸ் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ராஜாக்கெல்லாம் லாவிஷ், அவங்க அரண்மனை எப்படி லாவிஷா வாழ்ந்தாங்க இத மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. மன்னர்கள்னாலே வந்து லாவிஷ்னஸ் சொல்லிட்டாங்க. இல்லாட்டி ஓபனாவே மன்னர்கள்னாலே லாவிஷ்னஸ் தானா? எங்களோட ஹிஸ்டரி எல்லாமே கனெக்டட் டு டெம்பிள். கோயில்கள்ல தான் மன்னர்கள் வந்து அதிகமா செலவு பண்ணாங்க. நம்ம இவ்வளவு நேரம் விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபன் ஃபேக்டர் தனியாக தூக்கி வச்சுக்கிட்டாலும், ஸோ அவருக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு சொசைட்டிக்காக ஏதோ ஒன்று பண்ணணும், ஆன்மீகத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு. இப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜாலியா இருக்கக்கூடிய கலகலப்பா இருக்கக்கூடிய ஃபன் பண்ணக்கூடிய ஒரு அண்ணன், இன்னொரு பக்கம் சொசைட்டி மேல கொஞ்சம் கேரிங்கா இருக்கக்கூடிய, ஆன்மீகத்து மேல ஒரு தீவிர பற்றோட இருக்கக்கூடிய அண்ணன், ரெண்டுல எதை நீங்க அதிகமா அவர்கிட்ட லைக் பண்றீங்க? எனக்கு ரெண்டுமே அண்ணானாலே எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்க என்ன இது பண்றாங்களோ அது வந்து நான் அதே மாதிரிதான் எனக்கும் இது லைக் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்ம ஃபேமிலியே, அந்த ஆன்மீக பற்று வந்து நம்ம ஃபேமிலிலேயே வந்தது. எனக்குமே இருக்கு. அது வந்து வந்துரும். அது வந்து சொல்லவே தேவையில்லை. அது வந்து ஏன்னா வீட்டுல அதை பத்தி பேசுறாங்க, அப்பா பேசுறாங்க, அம்மா பேசுறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி அது வந்துரும். பட் இந்த மாதிரி ஃபன் வந்து அண்ணா மாதிரி ஃபன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அவ்வளவு சைலண்டா வச்சுப்பாங்க. அதை அவரோட அதிகபட்ச கொண்டாட்டம் ஜாலி அதெல்லாம் என்னவா இருக்கும்? அண்ணாக்கு வந்து ட்ரிப்பு போறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரிப், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதர் பிளேஸ். அண்ணா வந்து ஆக்சுவலா நான் தான் பிளான் போட்டேன். நான் வந்து இந்த மாதிரி இங்க இருந்து நம்ம இது போகணும், லே லடாக் போகணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு கடைசியில் நான் பிரெக்னென்ட் ஆனனால போக முடியல. அண்ணா கடைசியில என்ன பண்ணிட்டு அதே பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய எல்லா பிளானையும் நோட் பண்ணி வச்சுட்டு அவர் போய் என்ஜாய் பண்ணிட்டாரு. அண்ணா ஆக்சுவலா அண்ணாவோட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து சென்னை ராம்நாட்ல இருந்து சிங்கப்பூர் போகணும், கார் போகணும்னு அவங்களுடைய ட்ரீம். அது சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் இங்க இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு கல்யாணம் ஆகி ஒரு 6 monthsல நானும் அண்ணாவும் பிளான் போட்டோம். நம்ம ஒரு சின்ன கேங் வச்சுட்டு நம்ம இங்க இருந்து லே போலாம் அப்படின்னு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அதே சமயம் அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த டைம்ல. சோ அப்பா எங்க கையை பிடிச்சி எங்கேயும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, என் கூட இருங்கன்ட்டாங்க. அதோட அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு அப்பா வந்து ஒரு 8 months வந்து அந்த ரெஸ்டிங் பீரியட்ல இருந்தாங்க. சோ நாங்க அந்த 8 months வந்து நானும் அண்ணாவுமே த்ரூவா அப்பா கூடயே இருந்தோம். ஃபுல்லா அப்பாவோட அப்பதான் நான் வந்து அப்பாட்ட நிறைய கத்துக்கிட்டோம். வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், கொரோனா டைம் வேற. சோ நிறைய அப்பா வந்து இங்கதான் ஹால் இந்த பெட்ல படுத்துப்பாங்க, நாங்க சோஃபா இழுத்து போட்டு உட்காந்துட்டு அப்பா வந்து அரண்மனை கதையில இருந்து, ஹிஸ்டரி கதையில இருந்து, எப்படி நம்ம அவங்களுடைய பணிகள், அவங்க சின்ன வயசுல இருந்த கதைகள், அப்பா எப்படி ஃபன் அப்பா ஒரு செம்ம ஜாலி டைப், அப்பாவோட கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அந்த டைம் வந்து நம்ம அப்பா கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். கோல்டன் டைம்ஸ் அதெல்லாம் மறக்க முடியாத இதுல. சோ அது முடிச்ச உடனே அண்ணாக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. அந்த அப்பா இறந்து அதுக்கப்புறம் 1 yearக்கு அப்புறம் அண்ணா வந்து நான் சொன்னேன், நான் வந்து லே போறேன், நான் பழைய பிளான் மாதிரி நான் போயிட்டு வரேன்டாங்க. அதோட சரி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப பாப்பா பிறந்துடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். சரி நான் போயிட்டு வாங்கன்னு மனசுல வந்து சரி அண்ணா இல்ல அவர் நினைச்சிருப்பாரு, ஸ்கூல்ல இருந்தே என் கூட என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, இப்பவும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படின்னு விட்டு போல. நானு வீட்டுல ஒருத்தர் இந்த சோஃபாலாம் தப்பாரு, அப்புறம் அவரை ஏத்திக்கிட்டு ஒரு இன்னொரு பையன் ரொம்ப ஜாலியா ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாலியா ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். நல்லா அழகா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்பாவோட இருந்த அந்த நாட்கள் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
அப்பாவுக்கு அப்புறம் அண்ணா எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலா அப்பாட்ட நான் எவ்வளவோ நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்ப்பா, நம்ம வந்து ஐ மீன் நீங்க வந்து வெளியே இப்போ இந்த மாதிரி பிரஸ் மீட்லாம் வச்சு நீங்க பேசணும். அப்பா அதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க. ஒரு விக்கிபீடியால உங்களுக்கு ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்றது கூட ஏத்துக்க மாட்டாங்க அப்பா. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மள தெரியும்ல, நம்மளுக்கு நிறைய எல்லாரையுமே தெரியும், எல்லாருக்கும் நம்மள தெரியும். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு போட்டோக்கே எக்ஸ்ட்ரா ஒரு இது நமக்கு எக்ஸ்டர்னலா ஒரு நெட்ல தான் நான் தெரியணும்னா எனக்கு தேவையே இல்ல. அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்பா. பட் வந்து அண்ணா எப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட் இருக்கறனால அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா ஆமா அது நல்லா இப்போ கரெக்டா செட்டப் ஆயிருச்சு அண்ணாக்கு கரெக்டா. அது ஏன்னா மக்கள் விரும்புவாங்க போட்டோக்கு. அப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அப்பாக்கு வந்து போட்டோ நின்று போட்டோ எடுக்கிறதெல்லாம் அப்பாக்கு வந்து இன்னொன்னு அப்பா வந்து நாங்களே எடுத்தது இல்ல. பேலஸே வந்து அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க. மூவிஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் அப்ப இருந்து கேட்பாங்க அப்பா கிட்ட. இன்ஃபேக்ட் அது சீமராஜா படம் வந்துச்சுல, அது வந்து இந்த ஃப்ரண்டேஜ்ல வச்சு எடுக்கலாம் பெர்மிஷன் கேட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்து நிறைய படம், ஏன்னா பேலஸ்ன்ற போது நீங்க நிறைய படம் எடுக்க அப்பா வந்து நான் பேலஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சினிமாக்கு விட மாட்டேன், அதுல இருந்து எனக்கு வர இன்கம் தான் எனக்கு வரணுமான்ற ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அதை விட அவங்க அந்த காலத்து ஆளுங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்பா இறந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கிட்ட துல்கர் கிங் ஆஃப் கோத்தா படம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் அப்போ வந்து துல்கர் திரும்ப இங்க வராரு. நாங்க இப்பயும் இதுக்கு இது மண்டபம் இந்த ஃபுல்லா வாடகைலாம் விட்டது கிடையாது. அது நம்ம அடிஷனலா அந்த மண்டபம் நான் இப்போ ரெடி பண்ணிருந்தேன் மஹால் ஏரியா கொஞ்சம். அப்போ என்ன ஃபுல்லா ரெடி பண்ணல, பட் யூஸ் பண்ணாம சும்மா இருக்க ஏரியாவை ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ அவங்க பார்த்துட்டு நாங்க இத யூஸ் பண்ணிக்கலாமா அப்படி சொன்னது. எனக்கு மத்தவங்கனா கூட எனக்கு வந்து லைக் மத்த ஆக்டர் என்னாலும் நம்ம வந்து நோ தான் சொல்லிட்டு போயினா அப்பா அப்படி சொல்லிருக்காங்கன்னு. ஆனா அப்பா சொன்ன வார்த்தையை பிரேக் பண்ணா நாங்க வந்து டிக்யூ ஃபேன். நான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் துல்கர் சல்மான். நீங்க தான் அவர் காலேஜ் படிக்கும்போதே துல்கர் நான் ஒரு கிரெடிட் என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, அதான் உங்க ஃப்ரெண்ட் சுத்தி இருக்காங்க. சோ அகைன் துல்கரே திரும்ப இங்க வரும்போது எப்படி இருந்தது? ரொம்ப எனக்கு அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். அம்மாக்கு வந்து அவங்க அப்பா மம்முட்டி ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து துல்கர் ஃபேன்ல எங்க செட்டுக்கு நல்லா பேசுனாங்க அவங்க. நாங்க நினைச்சதை விட ரொம்ப நைஸ் டைப்பா இருந்தாங்க. உங்களுக்கு நம்ம கண்காங்கவே வளர்ந்த பிள்ளை, நம்ம கூடயே சுத்திட்டு தெரிஞ்ச பிள்ளை, இன்னைக்கு ஒரு ராணியா ஒரு வீட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பொறுப்புகள் இருக்கும். திருமணத்துக்கு முன்பு வந்து அவங்கள நீங்க வேற மாதிரி பாத்திருப்பீங்க. தங்கச்சிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். இப்ப கல்யாணத்துக்கு அடுத்து நிறைய வந்து இப்ப அந்த மண்டபம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இடிஞ்சு போற கண்டிஷன்ல இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் சொல்லிட்டு இந்த மஹால நேற்று போய் பார்த்துருப்பீங்க, இந்த ராணி மஹால்லாம். அதெல்லாம் அவங்க எடுத்த இனிஷியேட்டிவ் எடுத்து இடிஞ்சு போற கண்டிஷன்ல இருக்கிற பில்டிங் எடுத்து ரெனோவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு பேபி பிராண்ட் ஆரம்பிக்கலான்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் அவங்க படிச்சனால அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவங்களுக்கு. அதனால இப்போ உள்ளவங்க வந்து அதை நம்ம பொத்தி பாதுகாத்துட்டு கடைசியில நம்ம தலைமுறையில அதை விட்டுறக்கூடாது. ஒரு 50 வருஷமா பால் அடைஞ்சு போய் செடி முளைச்சு ஒரு 70-80 மரம் இல்ல இப்படி கிராக் ஆகி ரொம்ப டவுன் ஸ்டேட்ல இருந்துச்சு. நான் ரிவைவ் பண்றதுக்கே நான் ரொம்ப பாடுபட்டேன். நான் வந்து அது பண்ணணும், ஆனா எனக்கு வந்து அது கோல் இருந்துச்சு. பட் ஈஸியா நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு இடத்துல அழகா நீட்டா கட்டி போயிருந்திருக்கலாம். இல்ல இன்னொன்னு எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு புது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எழுப்புறது வந்து இந்த அளவு காஸ்ட் ஆகாது. பழைய பில்டிங்கை எடுத்து ரெனோவேட் பண்றது ரொம்ப காஸ்ட் ஆகும். ஒரு சிரத்தையோட எடுத்து நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாத்தணும். இப்ப கிடைக்காது. அதுக்கு நிறைய அந்த காலத்து மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த இதெல்லாம் வைக்கணும், இந்த கடுக்காலாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மெடிசின்ஸ் எல்லாம் நிறைய வச்சுதான் அதை வந்து பழைய மாதிரி. இல்ல நம்மள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து செடிதான். ஓகே, நான் சொன்னேன்ல அந்த ஈரப்பதம் இருக்கும் நம்மளுடைய பில்டிங். அது ஏன்னா அது அதே மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே. பெரிய செடி வளர்ந்து அது ரூட்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து அது செடி வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் பில்டிங்காவே ஆயிடுச்சு. சோ நான் அதெல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பட் கிரேட், இன்னைக்கு நம்ம அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா அந்த எத்தனை மன்னர்கள் இது வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை ஃபங்க்ஷன் பண்ணிருப்பாங்க, இத பாத்துருக்கோம். மெமரிஸ் அது ஃபுல்லா அந்த காலத்து மக்களோட மெமரிஸ். இங்க அரண்மனை அதுதான் அது நல்லது, எல்லாத்துக்கும் அங்கதான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க அரண்மனையில இருந்து. சோ அந்த நல்லதான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற இடமே வந்து நாளைக்கு இல்ல, அரண்மனையில அப்படி ஒரு இடம் இல்லைன்னா அது ஒரு வருத்தத்துக்குரியதானே. அது நம்ம ஒழுங்கா பராமரிக்கலன்னு நாளைக்கு வந்துடும். அது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் அதை ஃபுல்லாவே ரெடி பண்ணேன். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம்? ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க மகா. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமோ தங்கச்சிட்ட, துணிச்சலா இருக்கிறது. ஏன்னா டக்குன்னு கோவம்னா சாதாரண கோவம் கிடையாது. அந்த இடத்துல எப்படி அந்த இடத்த ஃபேஸ் பண்ணணும்னு பார்க்க கூட யோசிக்க கூட மாட்டாங்க. சரக்குன்னு இறங்கி களத்துல இறங்கிறது. அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்.
ஆனா அதுதான் மகாட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வெச்சுக்கோங்க. அதே மகாட எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலனா நான் சொல்றேன் நீங்க இப்படி பண்ணீங்களா, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படினா நான் ஸ்ட்ரைட்டா அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச்சு. நான் ஸ்ட்ரைட்டா கேட்றேன். அது சோ அது வந்து இடம் பொருள்லாம் இருக்கு, அது தங்கச்சி யோசிக்க மாட்டாங்க. அதான் நான் பிடிச்ச விஷயம் அதுதான். எந்த இடம் பார்க்க மாட்டாங்க, தைரியமா அவங்களோட. இப்ப பாருங்களேன், இப்ப நாங்க வந்து எங்களை இது கூப்பிட்டுருந்தாங்க, ராயல் மீட்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எப்படின்னா இந்தியாவோட எல்லா விதமான மன்னர்கள் எல்லாமே வந்திருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றது. எதனாலனா அங்க குஜராத்ல இப்ப இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கட்டியிருந்தாங்கல்ல, அதே குரூப் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மியூசியம் மாதிரி வச்சு, பிரின்ஸ்லி மியூசியம் மாதிரி வச்சு நம்ம இந்தியால என்னென்ன மன்னர்கள் இடம் பெற மாதிரி ஒரு இது அவங்க பண்ண சாதனைகள் எல்லாம் எல்லா மன்னர்கள் அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கு டிஸ்கஷன் மாதிரி எங்களை எல்லா மன்னர்களையும் எங்களை கூப்பிட்டாங்க. நானும் தங்கச்சி எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம். அவங்களாம் நார்த் இந்தியால இருக்கிற அந்த லாவிஷ்னஸ், அவங்களுடைய லாவிஷ்னஸ் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க டோட்டலாவே. நான் சொல்லல, கடுப்பாகல. லைக் அவங்க வந்து லாவிஷ்னஸ் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதுல நம்மளுடைய ஹிஸ்டரி எல்லாமே தெரியாது. என்னைக்குமே நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்டரி மறைக்கப்பட்டதுதான், கஷ்டப்பட்டு தான் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். இல்ல எத்தனை மன்னர்களோட நம்ம பிரிட்டிஷோட புத்துனது நம்ம போராடி நம்ம இதா இருக்கோம். எல்லாமே நம்ம போராட்டம் இருந்திருக்கு நம்மளுக்கு. இப்ப வரைக்குமே கல்ச்சரா இருக்கட்டும், லாங்குவேஜ், எல்லா போராட்டங்களுமே இருந்திருக்கு. அங்க வந்து நம்ம லாவிஷ்னஸ் ஒரு ராஜாக்கள்லாம் லாவிஷ், அவங்க அரண்மனை வாழ்றாங்க, இத மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படிலாம் கோட்டையை கட்டிருக்காங்க, கோட்டையை பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க, பொறுத்தது போது பொங்கியல் மனோகரா என்ன அவங்க இப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ஸ்ட்ரைட்டா கேட்டேன். மன்னர்கள்னாலே வந்து லாவிஷ்னஸ் சொல்லிட்டாங்க, இல்லாட்டி ஓபனாவே மன்னர்கள்னாலே லாவிஷ்னஸ் தானா? அது தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. நம்மளுடைய ஹிஸ்டரி எல்லாம் நான் சொன்னேன். எங்களோட ஹிஸ்டரி எல்லாமே கனெக்டட் டு டெம்பிள். நீங்க வந்து நீங்க அங்க நார்த் இந்தியால பாத்துட்டு அரண்மனை தான் அவங்க வந்து இப்போ வந்து அவங்க ரெண்ட் பண்ணி எல்லாம் ஜாலியா இருக்காங்க, அது வேற விஷயம். பட் நம்மளுக்குன்னு ஹிஸ்டரி எல்லாமே வந்து டெம்பிள் ரிலேட்டட். நாங்க இப்ப 65 கோயில் வச்சிருக்கோம் எங்க தேவஸ்தானம். எங்க இதுல சிவகங்கை சமஸ்தானம் பாத்தீங்கன்னா 100 கோயில் இருக்கு. நம்ம சவுத் இந்தியன் இதுன்னு பாத்தீங்கன்னாலே கோயில்கள்ல தான் மன்னர்கள் வந்து அதிகமா செலவு பண்ணிருக்காங்க, மக்கள் சேவைக்கு தான் அதிகமா பண்ணிருக்காங்க. அதான் சொன்னேன், அதாவது எல்லா விதமான சேமிப்புகளும் கோயிலுக்குள்ளதான் இருந்திருக்கு. கோயில்கள், சத்திரங்கள் நிறைய மக்கள் வந்து ஃப்ரீயா சாப்பிட்டு போகணும், தங்கிட்டு போகணும் வேண்டிய சத்திரங்கள். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். இதெல்லாம் நான் ப்ராப்பர் சத்திரம், தேவஸ்தானம். அவங்க வந்து இததான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே நோட் பண்ணிட்டு போனாங்க கடைசியா. மகா சொன்ன இல்ல அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி இருந்தது? என்னடா டக்குன்னு தங்கச்சி எந்திரிச்சு கோவப்பட்டுடுச்சு அப்படின்னு உங்களுக்கு? அது இத்தனைக்கும் அவங்க அந்த புதுக்கோட்டை சாடுபாடு தொண்டை பெரியம்மா எல்லாம் எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்க எந்திரிச்சு பேசணும், எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன இவங்க லாவிஷ் பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா யாருக்குமே அந்த ஒரு பாயிண்ட், அவங்க வந்து என்ன பாயிண்ட்ல நம்ம அதை டெவலப் பண்ணலான்றது இருந்துச்சு. ஸோ சவுத் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஈவன் நீங்க கேரளா மன்னர்களா இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா எல்லாருமே வந்து நம்ம டெம்பிள்ஸ் தான், கரெக்டா? சோ நம்ம சவுத்துக்கு ஏத்த மாதிரி தங்கச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேரளால இருந்து எல்லா மன்னர்களும் அத பத்தி அப்புறம் ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, யாரு சேதுபதி மன்னர். அதுக்கப்புறம் அவங்க இந்த பத்மநாபசாமி கோயில் பேசுறதா அவங்க எல்லாமே பேசுறாங்க. அரண்மனைக்கே வந்தாங்க அந்த குரூப், வந்துட்டு நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப வேலிடா பட்டுச்சு. ஏன்னா மத்தவங்க லாவிஷ்னஸ் பத்தி நாங்க யோசிக்கல. நீங்க வந்து இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணி நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப வேலிடா பட்டுச்சு. உங்களுடைய சத்திரமோ நீங்க சொல்ற அந்த இன்டீரியர் திங்ஸ் எல்லாம் வந்து நாங்க தெரிஞ்சுக்க வரப்போறோம். அவங்க எல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது, அந்த சத்திரங்கள் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. கோயிலுக்கும் அவங்களுக்கு வந்து 1-2 கோயில்கள் இருக்குமே தவிர அந்த நம்ம வழிபடுவாங்க, ஆனா கோயில்களை இன்வெஸ்ட் நம்மளோட இது கிடையாதுல்ல. இப்போ நீங்க பேலஸ் அவங்க வந்து பெருசா கோயில் பெருசான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேலஸ் எடுத்துக்கோங்க, நம்ம பேலஸ் பெருசா, ராமேஸ்வரம் டெம்பிள் பெருசான்னு கேட்டா எது நம்ம பெருசான்னு சொல்றோம்? ராமேஸ்வரம் டெம்பிள் தான். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு போங்களேன், அது கட்டப்பட்ட மன்னர் யாரு? ரிபல் முத்தாரம் சேதுபதி 3ஆம் பிரகாரம் கட்டினாரு. இருக்கவே ஒன்லி பிக்கஸ்ட் காரிடார் அதுதான். அந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரி வந்து டெம்பிள்ஸ்குள்ள இருக்கு. உத்திரகோசமங்கை அதான் ஃபர்ஸ்ட் ஆதி சிவன் டெம்பிள். நிச்சயமா உலகிலேயே கட்டப்பட்ட முதல் சிவன் கோயில். அதெல்லாம் நாங்க சொன்னோம். ராமரா இருக்கட்டும், ராமர் வந்து இங்க நம்ம திருப்பலானி கோயில்ல தான் அவங்க தசரத மகாராஜா வேண்டிதான் ராமர் பிறந்தாரு. இதெல்லாமே அவங்களுக்கு தெரியணும்ல. தெரியாம நம்ம வந்து அவங்க லாவிஷஸ் பத்தி அவங்க மேல மிஸ்டேக் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப அவங்க பண்ண போறாங்க. சோ அது ரொம்ப இந்த இடத்துல அவங்க எந்திரிச்சு நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்ககிட்ட சொன்னாங்களா? அண்ணா இப்ப பாரு சம்பவம் இருக்கு, அவங்க ஒரு பாயிண்ட்ல எழுதி வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிட்டாங்க. எழுதி வச்சுட்டு நான் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எழுதும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா பெருமையா இருந்துச்சு, ஆனா தைரியமா சொன்னது. அதான் சொல்றேன்ல, ரொம்ப அந்த பாயிண்ட் எழுதி வச்சு பேசும்போது அவங்க அந்த பாயிண்ட் வந்து அவங்க ரிப்ளை கொடுக்க முடியாது, அவங்களால எழுத்து பேச முடியாது. அவங்க கடைசியா நீங்க சொன்ன பாயிண்ட் தான் வேலிடா இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க நோட் போட்டு அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு வந்தாச்சு அந்த இடத்துல.
வேலுநாச்சியார் அவர்களை பத்தி, ஏன்னா சேதுபதி மன்னர்களுடைய இந்த வரலாற்றுல வந்து அதிகமான பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க, இங்கே மன்னராட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீரம், அவங்களுடைய அந்த அவங்க மக்கள் கிட்ட பழகின விதம், இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நீங்க ஒரு ராணியா அந்த வழி தோன்றலா வந்து உங்களுக்கு என்ன எப்படி ஃபீல் ஆகுது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் ஆளுமை யாரு? அவங்கதான், வேலுநாச்சியார் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா விமென்னே வந்து எனக்கு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கிறவங்கள கூட நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். வீட்டுல எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி கேர் பண்றாங்க, அதெல்லாமே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். வீட்டுல அவங்க எவ்வளவு படிச்சிருப்பாங்க, வெளியே வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் செய்ய முடியாம வீட்டுக்கு சப்போர்ட்டிவா அவங்க ஃபேமிலி ரன் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஈவன் நீங்க வேலுநாச்சியார் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் விமன் ஆர்மி வச்சிருந்தாங்க. இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் விமன் ஆர்மி வச்சிருந்தாங்க. அவங்க அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களே இப்ப குயிலி இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லா எண்ணெய் ஊத்திட்டு ஆர்மரி வந்து எரிச்சாங்க. அதாவது ஆக்சுவலா செப்டம்பர் 30 தான் வந்து அவங்க அந்த நவராத்திரியோட கடைசி நாள்ல போய் அந்த இதை பண்றாங்க. வெட்டுடையார் காலின்னு அந்த இப்போ நம்ம எவ்வளவு நம்ம தமிழ் சொசைட்டில வந்து பெண்களை மதிச்சிருக்கோம்னா இதெல்லாம் ஒரு ரீசன். இப்போ வந்து இப்ப நம்ம இன்னும் குயிலியை நம்ம வந்து பெருசா பேசுறோம், வேலுநாச்சியரை பெருசா பேசுறோம். அதே மாதிரி ஒருத்தவங்க வேலுநாச்சியருக்கா வெட்டு வாங்கினாங்க. நான் வழி சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும், ஆனா அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்னு பிரிட்டிஷ் எதிர்த்து பேசினவங்கள பிரிட்டிஷ் சரமாரியா வெட்டி கொண்டாங்க. அவங்கதான் இப்ப இருக்கிற வெட்டுடையார் காளி. அவங்களுக்கு கோயில் இருக்கு, அவங்கள நான் இன்னும் சாமியா கும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலுநாச்சியார் வந்து இங்க கோயில் கட்டி அவங்க கும்பிட்டாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு. இன்னும் மக்கள்லாம் நிறைய மக்கள் வந்து பிரதிஷ்டப்படுவாங்க பெரிய லெவல்ல வெட்டுடையார் காளி கோயில். சோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பெண்களை வந்து அந்த காலத்துல ரொம்ப நல்லா மதிச்சிருக்கோம். அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல அதர் ஸ்டேட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது. கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் பெண்களை வந்து அதிகமா மதிக்கிற ஜனங்கள் இருக்காங்கன்னு நான் இன்னும் நம்புறேன். நிச்சயமா இப்ப வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த அதே அரண்மனையில அதே வீட்டுல இப்ப நீங்களும் பிறந்து வந்திருக்கீங்க. நம்மளே இப்படி உட்கார்ந்து கண்டிப்பா. சோ இது நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வேலுநாச்சியார் அவர்கள் வளர்ந்த அவர்கள் பிறந்த இதே அரண்மனைக்குள்ள நம்மளும் பிறந்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? சின்ன வயசுல எனக்கு அதை பத்தி தெரியாது. நம்ம வந்து டேக் இட் எல்லாமே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துப்போம்ல, அதோடைய இது தெரியாம, இம்பார்ட்டன்ஸ் தெரியாம. இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியுது. நான் வளரதான் எனக்கு தெரியுது. ஹிஸ்டரி தெரியுதான் எனக்கு அதோடைய நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்டான பிளேஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளேஸை நம்ம எப்படி நம்ம வந்து மேல கொண்டு போகணும், நம்மளுடைய பாரம்பரியத்தை எவ்வளவு மேல கொண்டு போகணும், நம்ம அழிஞ்சிடக்கூடாது கட்டடங்கள்ன்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இன்னும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நினைவா ஒரு கட்டடத்துல ஒரு பீசஸுமே அதோடைய ஹிஸ்டரி சொல்றதுக்கு இருக்கு. இப்போ நம்ம ராமலிங்க விலாஸ் போனீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியே பெயிண்டிங்காவே ஃபுல்லாவே இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் அழியக்கூடாது. இன்னும் நம்ம அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி எல்லாமே உள்ள நீங்க அந்த புறம் போனீங்கன்னா இன்னும் பெயிண்டிங்ஸ் இருக்கு, அந்த இன்னும் எல்லாமே நம்ம பராமரிக்கணும், ரிவைவ் பண்ணணும். அந்த ஒரு இது எனக்கு ஃபயர் உள்ள இருந்துட்டு. இறுதியா ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, சோஷியல் நெட்வொர்க் வந்து ரெண்டு விதமாவும் பேசும். ஒண்ணு வந்து நம்மளை உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளை வந்து ரொம்ப கமெண்ட்ஸ்ங்கிற பேர்ல நம்மளை வந்து நெகட்டிவிட்டியா நிறைய பண்ணுவாங்க. அவங்களாம் நீ என்ன மாதிரியான பதில்? இல்ல இன்னும் சொல்றேன் எப்படின்னா, நம்ம வந்து சோசியல் மீடியாக்குள்ள என்டர் ஆயிட்டோம், நம்ம பப்ளிக்கா வந்துட்டோம். அப்படிங்கிறப்ப இந்த கமெண்ட்லாம் 1000 கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கணும், நெகட்டிவ் ஏத்திட்டு நம்ம ஒன்றும் நம்ம பண்ண போறது கிடையாது. அவங்க பேசுறவங்க காலப்போக்கில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் ஆனால் உண்மையிலே இஸ் கிரேட். சீரியஸா சொல்லணும்னா நான் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து இவர்கிட்ட பேட்டிக்காக உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் அப்படிங்கறக்காக நான் இதை சொல்லலை. நாங்கள் பர்சனலாக உள்ள கீழே பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் ஒரு சிலர் பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போ கூட அவர் ரொம்ப அழகாக காமாக சொன்னார், அதை நம்ம இக்னோர் பண்ணலாம், நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், வெளியில் 1000 பேர் 1000 விதமாக விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுடைய வேலைகளை என்னதான் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான், நம்ம எல்லாரை பற்றி நம்ம பேசுறதுனால நம்ம அப்படியே தான் இருக்கும். பட் உண்மையிலேயே பயங்கர அந்த ஒரு நிமிஷம் வந்து இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த வெளி கமெண்ட்ஸ் எல்லாம் விட நம்ம சொந்தக்காரங்க ஒரு சில பேர் நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஒரு சில பேர் நம்மளுக்கு அகேன்ஸ்டாவே செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காது. அது எல்லாருமே இந்த கிண்டலா சொல்லுவாங்க சொந்தக்காரங்க ஒரு இது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நான் மீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். பட் அது நம்ம ரியலாவே கோத்ரூ பண்ணோம். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க கோத்ரூ பண்ணோம். அப்பா இருக்கும் போது எத்தனை பேர் எங்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தாங்களோ, அது அப்பா இல்லாத போது நான் அதை கண் கூட நான் பார்த்தேன். அது வந்து நான் வந்து அது ஒரு லேர்னிங்கா லெசன்ஸா நான் எடுத்துக்கிட்டேன் லைஃபுக்கு. உண்மையாவே நானும் அண்ணாவுமே நாங்க நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம், இவங்க இப்படி இருந்தாங்களே இப்படி ஆயிட்டாங்களே. ஸோ அதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தானே. நம்மளுக்கு ஹாப்பி டைம்ஸ் இருந்துச்சு, குட் டைம்ஸ் இருந்துச்சு, பேட் டைம்ஸும் இருக்கு. ஸோ நம்ம அதை நாங்க ஈஸியா டேக்கிள் பண்ணிடுறோம். நாங்க இந்த வயசுலயே நாங்க அதை கத்துக்கிறனால எங்களுக்கு இன்னும் ஃபியூச்சருக்கு எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு லேர்னிங் நல்லா இருக்கு. நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி. இறுதியா அண்ணனுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்,
ஏன்னா அவர் வந்து Advice கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே எனக்கும் இந்த திங்கிங் தான், அண்ணாக்கும் இந்த திங்கிங் தான். இதே பாண்டிங் எங்களுக்கு வந்து ஃபைனல் இயர்ஸ் வரைக்கும் எப்பவுமே இருக்கணும். நாங்க இதே மாதிரி இருப்போம் நம்பி எனக்கு தெரியும். நிச்சயமா இது வந்து இது தலைமுறையா ஆயுளுக்கும் இன்னும் பல ஆண்டுகள் இருக்கு, பல 1000 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் இருக்கு. ஸோ அதுவரை நிலைச்சிருக்கணும். எப்பவுமே இதே மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா புன்னகையோட ஒருத்தர் அவ்வளவு பாண்டிங்கோட இருக்கணும் அப்படின்னு நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.